தெரியாது, எழுதுக்கும் போதே ஒரு மாதிரி பாரமாக தோணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் நல்ல எண்ணங்களை நினச்சிங்கன்னா நல்ல விதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். நமக்கு இப்போது இதுதான் கடவுள் கொடுத்துருக்காரு, இதை நம்ம பயன்படுத்துகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம அதுக்கான வேலைகளை செய்கிறோம். புரியுதுங்களா? நீங்கள் இங்கேருந்து செய்கிறீங்க, நாங்கள் வெளியிலேருந்து பண்ணுறோம், அவ்வளோ. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நோய் வராமல் தடுக்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். குழந்தைக்கு சொல்ல தெரியாது இல்லையா? அதனால் என்ன மாதிரி நோய் வரும்னே தெரியாது. குழந்தை அழுது மட்டும்தான் செய்யும். இப்போ நம்ம குழந்தைக்கு இதுதான் நடக்குது, இந்த மாதிரி தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாத்திரை டாக்டர் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரை கொடுப்பாரு, ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். அது செட் ஆகலையா, அடுத்த நாள் வேறு, அதுக்கு அடுத்த நாள் வேறு, அதுக்கப்புறமா அதுக்கு எது செட் ஆகி அது சரியாகுதோ அப்போ தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் இல்லையா? அதனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டாகட்டும், போடுற துணி ஆகட்டும், சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தமாக இருக்கிறது சீக்கிரமாக குழந்தைங்கள கிருமி பாதிக்கும். குழந்தைய வந்து ரொம்ப சீக்கிரமாக உடம்பு முடியாமல் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். இந்த பாக்டீரியா, வைரஸ்ஸு உடனே பாதிக்கும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இன்னும் என்ன சொல்லணும்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சரியா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேரம் அதிகமாகிடுச்சம்மா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். இன்னொரு முறை வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வரேன், சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன வேணும், இந்த இன்னர் வேர்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க, நான் வந்து கொரியரில் அனுப்புகிறேன், சரிங்களா? நைட்டி, இன்ஸ்கர்ட்டு, ப்ரா ஐட்டம், இது எவ்வளோ